ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i5 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வண்டியோட எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். முக்கியமாக வந்து இந்த படா தோஸ்த் i5 வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து லோடு கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு இன்டர்கூலர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா பவர் நல்லாவே இருக்குது. 3 சிலிண்டர் என்ஜின்னால் நல்ல பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, டர்போ என்ஜின் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல மைலேஜும் தருது. 15 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கொடுக்குது. பவர் வந்து 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பவருக்கு ஏற்ற மாதிரியே டார்க்கும் இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 190 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைல் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் எல்எக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மாடல் வருது வேரியண்ட்டு. கிளச்சை பொறுத்தவரையில் 240 mmல கொடுத்துருக்காங்க. எல்எக்ஸ் வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஏசி வந்துடுது. பவர் ஸ்டியரிங் 2 வண்டிக்குமே வருது. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்மிஷன் 5 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் நல்ல வழக்கமாக வரக்கூடிய மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்துட்டோன்னா நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. க்ராஸ் வெயிட்டும் வண்டியோட இது அதிகரிச்சிருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் 50 லிட்டர் டீசல் டேங்க் வருது. இந்த வண்டியில் ஆட் ப்ளூ கிடையாது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. க்ராஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 3800 கேஜி. 3800 கேஜிக்கு ஏற்ற மாதிரி பேலோடும் அதிகப்படுத்தியிருக்காங்க. பேலோடை பொறுத்தவரையில் 2125 கேஜி இந்த மாடல் வண்டி. அதாவது இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட் லோடுன்னு சொல்லலாம். மற்ற டாட்டா, மகேந்திரா எல்லாமே இதை விட கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது எமிஷன் 2 BS6 பேஸ் 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுங்கிற பிரச்சனையும் இருக்காது. நல்ல மைலேஜ் தருது. மெயின்டெனன்ஸ் கம்மி. பேரலோலிக் லீவ் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரோட வர்றதுனால வண்டியில் அதிக பாறை ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் முக்கியமாக எல்எக்ஸ் மாடலில் ஏர் கண்டிஷனை வந்துடுது. ஸோ டிரைவரு டிரைவர் 2 பேருமே சொகுசாக பயணம் செய்ய மாதிரி ஏற்றதாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. இது எல்லாத்தையும் தாண்டி ரிமோட் லாக்கிங், சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடு சேஃப்டி பார் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேட்டரி சைடு அந்த பகுதி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சைடெல்லாம் இந்த ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கிறது ரிமோட் லாக்லேயே வந்து டோர்ஸ் எல்லாமே லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 206 mmல கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா சர்வீஸ் இன்டர்வல் வந்து 20,000 கிலோமீட்டர் ஒருக்கா தான் வருது. ஸோ ஆயில் சேஞ்ச் எல்லாம் 20,000 கிலோமீட்டருக்குள்ள பண்ணிக்கிட்டால் போதும். அதனால் அடிக்கடி செலவு வருங்கிற கவலையும் கிடையாது. இந்த வண்டியை பொறுத்தவரை வாரண்டி மட்டுமே 5 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. இல்லைனா 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாரண்டி இதெல்லாமே வந்து இதுவரைக்கும் எந்த பிராண்டும் கொடுக்காத ஒன்றுன்னு சொல்லலாம். இது அசோக் லேலண்ட் இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 10.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.